என் குழந்தைங்களுக்கு கிடைக்கல. தாய்மானுடைய எந்த ஒரு இதுவும் என் ரெண்டு பிள்ளைகளுக்கும் கிடைக்கல. பேச்சுவார்த்தையே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. செத்த அளவுக்கு போகாத பாவி நான் அப்படி செத்த போல எதுக்கு போல அந்த வழி இருக்கும். தாயோட ஒரு மறு உருவமாக தானே பார்க்கணும் அப்படின்னு இப்போ அந்த வழி இருக்கும். அவங்க குறைச்சு கூட என்னைய நல்லா பார்த்தாங்க. இப்போ பிரிஞ்சுட்டு எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆஷிக் பேசுகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா நான் சொல்லவே வேணாம். இந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது இது இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த தாய்மாமன் அப்படின்றது ஒரு உறவாக மட்டும் பார்க்காம இங்கே பல பேர் வந்து ஒரு பெருமிதமாகவும் அது ஒரு உணர்வாகவும் பார்க்குறாங்க. அதாவது எங்கள் அக்கா பிள்ளைக்கு நான் தான் செய்வேன். முக்கியமாக அண்ணன் தங்கச்சி, அதுக்கப்புறம் அக்கா தம்பி, இந்த உறவில் இருக்கக்கூடிய பாசம் நேசத்தெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தாய் மாமன்கள் வந்து எப்படி உங்க குழந்தைக்கு? எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் தாய் மாமன்றது அவ்வளோ அமையல, அந்த மாதிரிக்கே அமையல. ஆனா என் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் தாய் மாமனுக்கு தான் ரொம்ப ரொம்ப இதாக இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா முன்னாடி வந்து நின்று இப்போ ரீசெண்டாக பிள்ளைங்க 2 பேர், எனக்கு 2 பிள்ளைங்க காது ஊற்ற வச்சோம். அவங்க வந்து சீர் கொண்டு வந்து அந்த தாய்மாமை சீர் சுமந்து வராண்டி அந்த பாட்டு வர்றப்பே ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அங்கிட்டும் எல்லாரும் அழுகுறாங்க, நான் இங்கிட்டும் அழுகுறேன். அது வந்து ரொம்ப ஒரு ஏன் அழுகுறோன்னு தெரியல, ஆனால் அது ஒரு ரொம்ப எமோஷனாக ஒரு இதாகிடுச்சு. எல்லாரும் தாய்மாமை எல்லாரும் அப்படி சேர்ந்து வரிசையாக நடந்து வர்றப்போ அது அப்படியே தாங்க முடியாமல் ரொம்ப எமோஷனலாகி நாங்களாம் அழுதுட்டோம். இல்லை, தாய்மாமங்கிறதுக்கு இதே நம்ம மதுரை தான். ஒரு செய்முறை, ஒரு நகையிலேருந்து ஒரு நம்ம கொண்டு போகிற சீர்வரிசை ஊர் மெச்சுற அளவுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அவங்க 2 ஆம்பளை பிள்ளை நம்ம அதை செய்யறதுக்கான வாய்ப்பு இழந்துட்டோம். ஆனால் இப்போ என் ஃப்ரெண்டு வந்து அந்த பொம்பளை பிள்ளை பிறந்ததுனால அவனுக்கு உறுதியாக எல்லாமே நான் என்ன நினச்சேனோ அதெல்லாம் அவனுக்கு செய்யணும்னு அவன் பிள்ளைக்கு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேராக இருந்துட்டு இருக்கோம். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தைகள்ன்ற ஒரு பந்தம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த பந்தத்தை வந்து முதலே அறிமுகப்படுத்துறது கூட பிறந்த தம்பியை தான். அக்கான்னு கூப்பிட்ற உறவும் அம்மான்னு கூப்பிட்ற உறவும் அது தம்பியை கிட்ட இருந்து வர உணர்வுகள் தான். இப்போ வந்து நீங்க தம்பி இப்போ கல்யாணம்லாம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துடும். தம்பிக்கு இல்லை அண்ணனுங்களுக்குள்ள ஒரு குடும்பம் வரும்போது எவ்வளவு மிஸ் பண்றீங்க அவங்கள? ரொம்ப மிஸ் பண்றேன். வீட்டில் இருக்கும்போதுனா அதிகமா பேசிட்டே இருப்போம், சண்டை போட்டுட்டே இருப்போம், எதுனாலும் சிரிச்சுட்டே இருப்போம். ஆனா இப்போ எப்பயாவது அம்மா வீட்டுக்கு போறோம், கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, குழந்தை இருக்கு, ஆனாலும் இன்னும் அந்த மைண்ட் செட்டோட, என் தம்பின்ற மைண்ட் செட்டோட தான் அவன்கிட்ட பேசுவேன். இப்போ ஒய்ஃப் இருக்கு, குழந்தை இருக்கு, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் வராது. தம்பினே தான் பேசுவேன். மிஸ் பண்றோம் அப்படின்றத தாண்டி எங்க தங்கச்சி தான் திரும்ப எங்க வீட்டுல பாப்பாவா வந்திருக்காங்க. எனக்கு 2 பொண்ணு இருக்கு. இப்ப அந்த தினைக்கு என் தங்கச்சி வீடியோ கால் என்கிட்ட பேசுதோ இல்லையோ என் 2 பொண்ணுகிட்டையும் வீடியோ கால் பண்ணிடும். தம்பிக்கு ஒரு பொண்ணு இருக்கு, வீடியோ கால் பேசாம இருக்காது. அப்படின்றப்ப அடுத்த ஜென்ரேஷன்ல திரும்ப தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுமே தவிர என் பொண்ணா வந்திருக்கு அவ்வளவுதான். மற்றபடி தங்கச்சி இல்லை அப்படின்னா இல்லை, நம்மளோட தான் இருக்கு. எங்க அண்ணன் அப்படின்னாலே இந்த விஷயங்கள் தான் எனக்கு வந்து நினைப்பு வரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன ஸ்ட்ரைக் ஆகும்? எங்க அண்ணன் வந்து எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது, அதனால என்னோட பிள்ளைங்களை வந்து எங்க அண்ணன் தான் அவங்க பிள்ளைங்க மாதிரி இப்போ வரையும் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர். மாமா வந்து உங்களுடைய ஏன் பிள்ளைகளை திட்டுற அப்படின்னு அம்மான்னு அழுகிறத விட மாமான்னு தான் அழுவாங்க. சூப்பர். உண்மையிலே இது கேட்கறதுக்கே அவ்வளோ நெகிழ்ச்சியா இருக்கு. ஒரு தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு உயிர்னா அது தம்பியை தான். அவங்க தான் உலகமே. ஒரு பிள்ளைகளுக்கு வந்து தாய் தகப்பை முக்கியமோ இல்லையோ என்னமோ, ஆனா தாய் மாமியும் தான் முக்கியமான ஒரு உறவு. சூப்பர். என் கூட பிறந்த ஒரு அண்ணன், ஒரு தம்பி, 2 தங்கச்சி இருந்தான். சந்தோஷமா இருந்தான். ஒரு தட்டை சோறு போட்டு சாப்பிடுவான், ஊட்டி விடுவான். அண்ணன் தங்கச்சி அப்படி இருந்தான். கல்யாணமும் வந்துட்டேன். அதுகளும் பெருசாயிருச்சுங்க. அதோட நானும் பிரிஞ்சு நினைச்சு அழுவேன் சின்ன நேரத்தில். பிரிஞ்சுட்டு செத்த அளவுக்கு போகாத பாவி நான். எப்படி இருக்கும்? செத்த அளவுக்கு போகாத பாவி நான் அப்படி செத்த போல எதுக்கு போல இருக்கு. இன்னைக்கு முடியாதோட இருக்கு. இப்போ தாய்மாமன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருமிதமான ஒரு உறவு. இதெல்லாம் எனக்கு என் குழந்தைங்களுக்கு கிடைக்கல. தாய்மானுடைய எந்த ஒரு இதுவும் என் 2 பிள்ளைகளுக்கும் கிடைக்கல. அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய காரணமாயிட்டேன். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப இது. இப்போ உங்க அண்ணனை வந்து நீங்க பேச ட்ரை பண்ணீங்களா? இல்ல, இப்ப இறந்துட்டாங்க. அண்ணன் இறந்துட்டாங்க. ஓகே. அப்படின்னா எங்க அண்ணனாலே எனக்கு இந்த விஷயம் தான் நினைப்பு வரும் அப்படின்னாலே அவங்க குறைச்சு கூட என்னைய நல்லா பார்த்தாங்க. இப்போ பிரிஞ்சுட்டேன்.
குறைச்சி அதாவது அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவனோட தேவைகளை குறைச்சிட்டு கூட மில்லு வேலைக்கு போய் கூட எனக்கு நல்லா செய்முறை செஞ்சாங்க. எங்கள் அம்மா அப்பா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க இன்னைக்கு உள்ளூரில் தான் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன் என்ன நடக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுறேன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும். தாய்மாமன் ஏப்ரல் 27 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு உங்கள் விஜயில்.